இன்றைய தினம் மொழிக்காக உயிர் ஈர்த்த தியாகிகளுக்கு நாம் வீர வணக்க நாள் செலுத்துகின்ற கூட்டம். தாய்மொழி தமிழில் எந்த அளவுக்கு நேசித்தார்கள், அதை காப்பதற்கு தன்னுடைய உயிரையே தியாகம் செய்த தியாக செம்மல்களுக்கு இன்றைக்கு அஞ்சலி செலுத்துகின்ற கூட்டம் இந்த கூட்டம். 1965ஆம் ஆண்டு குடியரசு நாளான ஜனவரி 26ஆம் நாள் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இந்தி மொழி இருக்கும் என்று மத்திய அரசு அறிவித்ததை எதிர்த்து தமிழ்நாட்டில் நடைபெற்ற மாபெரும் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற அதை அந்த நாளைத்தான் நாம் நினைவில் கொண்ட விதமாக இந்த வீர வணக்கம் ஆண்டுதோறும் கழகத்தின் சார்பாக எடுத்து வருகிறது. 1965ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி திருச்சி மாவட்டம் கீழப்பள்ளூர் கிராமத்தைச் சேர்ந்த 21 வயது இளைஞர் சின்னசாமி தீக்குளித்து மாண்டு போனார். இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று வீர முழக்கமிட்டு தமிழ் காத்த வீரன் சின்னசாமி தன் உயிரை தியாகம் செய்த மறக்க முடியாத நாள் இன்று நாம் அனுசரிக்கும் வீர வணக்க நாள். கீழப்பள்ளூர் சின்னசாமி உயிர் தியாகம் செய்வதற்கு அடுத்த நாள் சென்னை கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த சிவலையும் என்ற இளைஞரும், அதற்கு அடுத்த நாள் விருகம்பாக்கம் அரங்கநாதன் என்ற இளைஞரும் தீக்குளித்து தன் உயிரை மாய்த்துக் கொண்டார். தமிழ்நாடு என்னும் பெரும் கொந்தளிப்பு மாணவர் போராட்டம் தீவிரமடைந்து அனைத்து தமிழர்களும் தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டமும் பேரணியும் நடத்த தொடங்கினார்கள். அந்த நிகழ்ச்சியிலே முழக்கமிட்டு தீக்குளித்தவர்கள் திருவல்லிக்கேணி அரங்கநாதன், திருச்சி ஐயம்பாளையம் வீரப்பன், கோவை சத்தியமலம் முத்து, மயிலாடுதுறை சாரங்கபாணி, ராணிமலை சண்முகம், கீரனூர் முத்து, சிவகங்கை ராஜேந்திரன், பீளமேடு தண்டபாணி. ஆகவே தாய்மொழி தமிழுக்காக தன் உயிர் தியாகம் செய்த அந்த தியாக சிம்மல்களை போற்றி புகழ்ந்து அஞ்சலி செலுத்துகின்ற நாள் இந்நாள். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற மாணவ போராட்டங்கள் மீது போலீஸ் தடியடி நடத்தியும் துப்பாக்கிச்சூடு நடத்தியும் 25 மாணவர்கள் உயிர் நீத்தனர். நம் உயிருக்கு நிகரான அன்னை தமிழ் மொழியை காக்க இப்படி தன்னுயிர் நீத்த மாணவ செல்வங்களை உருமாற நினைத்து அவர்கள் ஒப்பற்ற தியாகத்திற்கு மரியாதை செலுத்தவே இன்று வீர வணக்க நாள் அனுசரிக்கிறோம். அந்த ஒப்பற்ற மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் செலுத்துகிறோம். வாழ்க அவர்களை புகழ், வாழ்க அன்னை தமிழ் மொழி என்று நாம் வாழ்த்து முழக்கமிடுகிறோம். அவை இப்படி தாய்மொழி தமிழுக்காக தன் உயிர் நீத்த அந்த தியாக சமர்கள் இந்த பூமி உள்ளவரை அவருடைய புகழ் இருக்கும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து எனக்கு முன்னாலே மாவட்ட செயலாளர்களும் மரியாதைக்குரிய அமைச்சர் சண்முகம் அவர்களும் அழகாக தெரிவித்தார்கள். பேரில் அண்ணா 23/1/1968 அன்று தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் மும்மொழி திட்டத்தை அகற்றிவிட்டு தமிழ் ஆங்கிலம் இருமொழிகளுக்கு இடமளித்து இந்தி மொழியை அறவே நீக்கிட இந்த மாமன்றம் தீர்மானிக்கிறது என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார். இதே போன்று பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் 13/11/1986 அன்று இருமொழி கொள்கையை ஆதரித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார். இதே புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் இந்தி பேசாத மாநில மக்கள் மீது இந்தி திணிக்கப்படக்கூடாது என்பதிலும் அவ்வாறு எடுக்கப்படும் முயற்சியை எதிர்த்து முறியடிப்பதிலும் உறுதியாக உள்ளோம் என்றார். அம்மாவின் அரசும் இருமொழி கொள்கையில் உறுதியாக உள்ளது. சமீபத்தில் மத்திய அரசால் வெளியிடப்பட்ட வரைவு தேசிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ள மும்மொழி கொள்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து
அதனை மறைவு தேசிய கொள்கையிலிருந்து நீக்கம் செய்தது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தமிழ்நாடு மக்களை பாதிக்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் மாண்பு அம்மாவின் அரசு அதனை எதிர்த்து மக்கள் நலனை பாதுகாப்பதில் முன்னோடியாக விளங்கும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியிட்டு அறிவித்து சொல்ல விரும்புகின்றேன். தபால் துறை தேர்வு தமிழ் நடப்பதை உறுதி செய்தது. உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் தமிழில் முதல் முறையாக பெறப்பட்டது. தமிழ் மொழிக்கோ தமிழர்களுக்கோ பாதிப்பு ஏற்படும் பொழுது அந்த பாதிப்பினை களைய உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் அரசு மாண்பு அம்மாவின் அரசு என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மொழிப்போர் தியாகி கீழப்புலவர் சின்னசாமிக்கும் மற்றும் சிதம்பரநாதனுக்கும் சிலை வைத்தது அம்மா அவர்கள் தான். தமிழ்நாடு மாநிலமாக உருவான நாளான நவம்பர் 1ஆம் நாள் தமிழ்நாடு நாளாக ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசு கொண்டாடப்படும் என்று ஆணை பிறந்த அரசு அம்மாவுடைய அரசு. இதன்படி இந்த நாள் ஆண்டுதோறும் சிறப்புடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. 2 உலக தமிழ் மாநாடுகளை மதுரை மற்றும் தஞ்சாவூர் நடத்தினார். மாண்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம் உருவாகியும் மாண்பு புரட்சித் தலைவர் அவர்கள்தான். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை நிறுவன தமிழ்நாடு அரசின் பங்கு தொகையாக 10 கோடி ரூபாய் மற்றும் ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை நிறுவ 1 கோடி ரூபாய் அம்மாவுடைய அரசால் வழங்கப்பட்டது. அமெரிக்காவில் சிகாகோ மாநகரில் 2019 ஜூலை திங்கள் 4ஆம் நாள் முதல் 7 நாள் வரை 10வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டிற்கு நிதியுதவியாக தமிழ்நாடு அரசால் 1 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. தில்லி தமிழகத்தில் சார்பில் தில்லியில் உள்ள மயூர் விஹாரி கட்டப்பட்ட பள்ளி கட்டிடத்தை நான் திறந்து வைத்தேன். இந்த கட்டடம் கட்ட தமிழ்நாடு அரசு 5 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கியது. தமிழ் அறிவியல் பெயரில் 69 புதிய விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அம்மாவுடைய அரசால் 5 சங்க புலவர்களுக்கு நினைவு தூண் ஏற்படுத்தியுள்ளது. ஆண்டுதோறும் 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழின் செயல் வடிவத்தை பாதுகாக்க சொற்கோவை திட்டம் சொற்கோவை வளையம் தமிழ் பல்கலைக்கழகத்தில் 1 கோடி ரூபாய் செலவில் வைப்பு நிதியில் தமிழ் அறிஞர் ராபர்ட் கால்வெல் ஆய்வறிக்கை 14 கணக்கு நூல் பிரெஞ்சு மற்றும் ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பு தனித்தமிழ் இயக்கத்தை மறைமலை எறிகிறார் அயோத்திதாச பண்டிதர் அன்பன் ஜோதி வள்ளலார் ஈரமா முனிவர் காரைக்கால் அம்மையார் தேவநாய பாவனர் ஆகியோர் பெயரில் விருதும் தமிழர் தந்தை சியப்பா ஆதித்தனார் அவர்கள் பெயரில் சிற்றிதழ் பரிசு என்ற புதிய விருதும் தோற்றுவிக்கப்பட்டுள்ளன. 2017ஆம் ஆண்டு முதல் சிறந்த நூல் வெளியீட்டு நிதியுதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் தற்போது வழங்கப்படும் நூல் மதிப்பீட்டுத் தொகை 60 விழுக்காடு என்பதை 100 விழுக்காடாக உயர்த்தி உச்சவரம்பு தொகையாக 50,000 ரூபாய் வழங்கிட ஆணையிடப்பட்டது. கீழடி அகல் வைப்பகம் தமிழர்களின் தொன்மையான உலகத்திற்கு பறைசாற்றும் கீழடியில் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறையால் கண்டெடுக்கப்பட்ட ஒரு கை மக்கள் பார்வையிடும் பொருட்டு சிவகங்கை மாவட்டம் ஒந்தகை கிராமத்தில் உலகத்தரம் வாய்ந்த ஒரு புதிய அருங்காட்சியகம் 12 கோடியே 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வருகிறது. இப்படி தமிழ் வளர தமிழ் பெருமைப்பட மாண்பு அம்மாவுடைய அரசு எவ்வளவு நிறைவேற்றப்பட்ட ஒரே அரசு தமிழுக்காக அம்மாவுடைய அரசு என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இன்றைய தினம் திரு ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகைக்கு பேட்டி அளித்திருக்கின்றார். அவர் ஒவ்வொரு மாவட்டமாக போய் மக்களை சந்திக்கின்ற போது ஒரு புகார் பெட்டியை வைத்து அதிலே மக்கள் என்ன பிரச்சனைக்கின்றதோ அதை புகாராக எழுதி அந்த பெட்டியிலே போட வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை நான் பார்த்தேன். அதற்கு அவசியமே தேவையில்லை. ஏனென்று சொன்னால் மாண்பு அம்மாவுடைய அரசு
இன்றைக்கு நாட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக சட்டமன்றத்திலே நானே அறிவித்தேன். முதலமைச்சரின் சிறப்பு குறைதீர்க்கும் திட்டம் என்ற திட்டத்தை அறிவித்து தமிழ்நாடு முழுவதும் 9,77,638 மனுக்களை நாங்கள் பெற்றோம். அதே 5,22,812 மனுக்கள் தீர்வு காணப்பட்டன. அந்த மனுக்கள் பல்வேறு பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டன. அது மட்டுமல்ல, நிராகரிக்கப்பட்ட மனுக்கள் என்ன காரணத்துக்கு நிராகரிக்கப்பட்ட என்ற செய்தியும் அந்த மனு அளித்தவருக்கும் செய்தி அளிக்கப்பட்டது. இந்த மாவட்டத்திலும் மாண்பு அம்மாவை அரசு அறிவித்த முதலமைச்சர் சிறப்பு குறைப்பு தீர்க்கும் திட்டத்தின் கீழ் மனுக்கள் பெறப்பட்டன. இது ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஒருபோதும் மக்களை ஏமாற்ற முடியாது. 2019 நாடாளுமன்ற தேர்தலிலே இதே போல மக்கள் கிராம சபை கூட்டம் என்ற கூட்டத்தை ஏற்படுத்தி மக்களை எல்லாம் அமர வைத்து இன்னையிலே அமர்ந்து அவர்களிடத்திலே புகார் மனுக்களை பெற்றீர்கள். அந்த மனுக்கள் என்ன ஆயிற்று என்பது மக்கள் கேட்கின்றார்கள். நாங்கள் கேட்கவில்லை, மக்கள் கேட்கின்றார்கள். இப்பொழுது மக்கள் கிராம சபை கூட்டம் என்று சொல்லி ஊர்வலாக போய் கூட்டத்தை கூட்டி மக்களிடத்திலே கருத்து கேட்கிறார். ஏற்கனவே மக்கள் சொன்ன கருத்து என்ன ஆயிற்று? ஏற்கனவே மக்கள் கொடுக்கப்பட்ட புகார் மனு என்ன ஆயிற்று என்று மக்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு முறை மக்கள் ஏமாந்தார்கள் 2019. இனி ஏமாற தயாரா இல்லை திரு ஸ்டாலின் அவர்களே. சரி, 2019 மக்கள் கிராம சபை கூட்டம் நடத்தினீங்க, மனுக்கள் வாங்கினீங்க. அந்த மனுக்களாவது அரசாங்கத்தில் கொண்டாந்து சேர்த்திருந்தா அந்த மனுக்களுக்கு பிராயச்சித்தம் கிடைச்சிருக்கும். அதுவும் இல்லை. ஆனால் மாண்பு அம்மாவுடைய அரசு மக்களுக்கு சேவை செய்கின்ற அரசு, மக்களுடைய எண்ணங்களை புரிஞ்சு செயல்படுகின்ற அரசு. அதனால்தான் நானே சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சிறப்பு குறைதீர்க்கும் திட்டம் என்ற திட்டத்தை அறிவித்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற நம்முடைய மாண்பு அமைச்சர் அவர்கள் தலைமையிலே மனுக்களை பெற்று தீர்வு கண்ட அரசு அம்மாவுடைய அரசு. இவர் துணை முதலமைச்சராக இருந்தார், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். அப்பொழுதெல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இப்பொழுதுதான் நாடாளுமன்றம் வந்ததா? 100 நாளிலே தீர்ப்பேன் என்று சொல்கிறார். பிரச்சனையை கொடுக்கப்பட்ட புகாருக்கு நான்கு அம்மாவுடைய அரசு முதலமைச்சர் சிறப்பு குறைதீர்க்கும் திட்டத்தின் மூலமாக 3 மாதத்தில் குறையை தீர்த்து அவருக்கு குறையை போக்கின அரசு என்னுடைய அரசு. அது மட்டுமல்ல, ஸ்டாலின் சொல்லுவதற்கு காரணமே ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் தலைமையிலே ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மக்களை சந்தித்து மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கு மனுக்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். கோர்ட் அளவிலே அங்கு இருக்கின்ற ஆடியோக்கள் அவர்கள் மனுக்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி மாவட்டம் தோறும் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக மனுக்களை பெற்றுக் கொண்டிருந்து அந்த மனுக்கு தீர்வு காண்டு கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் மனுக்களை வாங்கி எங்கே அனுப்ப போகிறீர்கள்? நீங்கள் ஆட்சிக்கு வரவா போகிறீர்கள்? கனவரையும் நடக்காது. மக்களை ஏமாற்றுவதற்காக, மக்களை திசை திருப்புவதற்காக ஆசை வார்த்தைகளை காட்டி, கவர்ச்சி வார்த்தைகளை சொல்லி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள்.
இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தெளிவாக இருக்கின்றார்கள். நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. நாடாளுமன்ற தேர்தலை யார் மத்தியிலே ஆள வேண்டும் என்பதற்காக 2019 நடைபெற்றது நாடாளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலை தில்லுமுள்ளு செய்து மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டி காட்டி தேர்தலிலே வெற்றி பெற்று விட்டீர்கள். வெற்றி பெற்ற பிறகு நாடாளுமன்றத்திலே தமிழகத்திற்கு புதிய தொழில் வருவதற்கு குரல் கொடுத்தீர்களா? அல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நன்மைகள் கிடைப்பதற்கு நிதியாக பெற்றுத் தந்தீர்களா? ஒன்றுமே கிடையாது. மக்கள் இந்த விழுப்புரம் மாவட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர் விக்கிரவாண்டி தொகுதியிலே மறைந்தார். இடைத்தேர்தல் நடைபெற்றது. அந்த இடைத்தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆள வேண்டும் என்பதற்கு நற்சான்று குறிக்கின்ற உள்ளதாக 46 வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி தேடி தந்தார். ஒன்றுபட்ட மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். எதற்காக சொல்கிறேன் சொன்னால், நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. பிரித்து பார்த்து வாக்களித்துக் கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே. நாங்குநேரியிலே காங்கிரஸ் அங்கேயும் தேர்தல் நடைபெற்றது. அங்கே 34,000 வாக்கு வித்தியாசத்தில் இடைத்தேர்தல் என்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அதே ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டமன்றம் இருந்தது, இன்னொரு காங்கிரஸ் கட்சியிலே இருந்தது. 2 தொகுதியும் நம்மிடம் இல்லை. காங்கிரசிடமிருந்தும் திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து நாம் இடைத்தேர்தலை வென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்திலே ஆளும் என்ற ஒரு நிலைப்பாட்டை மக்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே ஒரு 5 நாட்களுக்கு முன்பு பத்திரிகையில் ஊடகத்தின் வாயிலாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் இருக்கின்ற 234 தொகுதியிலும் அவர் வெற்றி பெறுவதாக சொன்னார். 2 நாட்களுக்கு முன்பு 200 தொகுதியில் வெற்றி பெறும் சொன்னார். 2 நாளில் 34 தொகுதி அவரே இழந்து விட்டார். அடுத்து இன்னும் ஒரு வாரத்தில் இன்னும் 100 தொகுதி இழந்து விடுவார். இன்னும் ஒரு வாரத்தில் 50 தொகுதி இழந்து விடுவார். ஆக மொத்தம் அவருக்கு கிடைப்பது வெறும் 34 தொகுதி தான் என்று மக்கள் தற்போது எண்ணியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். எதிர்காலத்தில் அது கூட இல்லாமல் போய்விடும் என்று சொன்னால், மரியாதைக்குரிய மாண்பு அமைச்சர் சகோதரர் சி வி சண்முகம் குறிப்பிட்டதை போல இந்த நாட்டு மக்களுக்காக என்ன செய்தார்கள் அவர்கள்? அது ஒரு குடும்ப கட்சி, அது ஒரு கார்பரேட் கம்பெனி கட்சி அல்ல. திரு ஸ்டாலின் அதற்கு சேர்மன், திரு உதயாநிதி டைரக்டர், கனிமொழி டைரக்டர், தயாநிதி மாறன் டைரக்டர், போர்ட் ஆஃப் டைரக்டர் தான் சேர்மன். என்ன சொல்றாரோ அவர் செய்வாங்க. அப்படிப்பட்ட கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அந்த கட்சியில அந்த குடும்பத்தை தவிர்த்து வேறு எவரும் பதவிக்கு வர முடியாத கட்சியிலும் சரி, ஆட்சியிலும் சரி. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். திரு கருணாநிதி அவர்கள் திமுக தலைவராக இருந்தார், முதலமைச்சராக இருந்தார். அவருடைய மகன் திரு ஸ்டாலின் அவர் மறைவுக்கு பிறகு திமுக தலைவராக இருக்கிறார், எதிர்கட்சி தலைவராக இருக்கின்றார். இப்போ வாழ மரத்தில் எடுக்கணும் பண்ற மாதிரி உதயாநிதி எல்லாம் நிதினே பேர் வச்சிருக்கிறார். வேற எந்த பேரும் இல்லை. நிதினா அவ்வளவு பிடிக்கல அந்த கட்சிக்கு. உதயநிதி இப்போ நம்ம ஊர்ல கிராம நிறைந்த பகுதி வாழமரம் பார்த்தீங்களா, அது இடையில இடக்கண்ணு முட்டு, அது மாதிரி இப்போ முட்டி மேல வர பார்க்கிறாங்க. அது குடும்ப கட்சி. அப்படிப்பட்ட கட்சி இந்த நாட்டை ஆள வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது ஒரு அராஜக கட்சி, அடாவடி கட்சி, ரவுடித்தனம் என்ற கட்சி. நாட்டு மக்களை எண்ணி பார்த்து நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கின்ற கட்சி அல்ல அது.
அங்கதான் மக்கள் நிராகரித்தார்கள். 10 ஆண்டு காலம் வர முடியாத காரணம் அதுதான். எனக்கு முன்னாடி நான் அமைச்சரை சொன்னதை போல பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேர்தல் நேரத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றினார்கள். சில நேரங்களில் கொடுக்கப்படாத வாக்குறுதியும் நிறைவேற்றிய தலைவர்கள். புரட்சித் தலைவர் அம்மா கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றினார்கள். 2010 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் விலையில்லா மிக்சி கிராண்ட் மின்விசிறி வழங்குவேன் என்று சொன்னால் அனைத்து கிராம மக்கள் நகர மக்கள் வரைக்கும் விலையில்லா மிக்சி கிராண்ட் மின்விசிறி வழங்கினாங்க. தேர்தல் சொன்னாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க, கொடுத்தாங்க. அமைச்சர் சொன்னாங்க தேர்தல் அறிக்கை 2006 சொன்னீங்களே, நிலமற்ற விவசாயி 2 ஏக்கர் நிலம் எங்க இருக்குது? சுடுகாட்டை கூட திமுக ஏமாந்தா பட்டா போட்டுருவோம். நாட்டு மக்களுக்கு நிலம் கொடுப்போம். நிலத்தை கொடுக்காது இருந்தாலே போதும். திமுக மக்கள் இடத்துல நிலத்தை கொடுக்காது இருந்தாலே மக்கள் பாராட்டுவாங்க. அப்படிப்பட்ட கட்சி அந்த கட்சி. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு திமுக தலைவர் இன்னொன்றையும் சொல்றார். போற பக்கம்லாம் அண்ணா திமுகவுடைய ஊழல் ஊழல் நீங்க பேசலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்திய திருநாட்டிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, மறக்க முடியுமா? இப்படி அரிசி பேரவர்கள், பூச்சி பேரவர்கள், இப்படி பல ஊழல் செய்து ஊழலுக்கு சொந்தக்கார ஒரே இயக்கம் திமுக. இந்த ஊழல் என்ற சொல்ல திமுக ஆட்சிக்கு வந்த போதுதான் பிறந்தது. அதுக்கு முன்னெல்லாம் கிடையாது. இவ்வளவும் செஞ்சுட்டு நீங்க எங்களை பத்தி பேசிக்கிறீங்க. இதற்கு மேலாக தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய நாடு மட்டுமல்ல, உலகமே வைக்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய மெகா ஊழல், 2G செக்டர் ஊழல், 1,76,000 கோடி அப்படியே முழுங்கிட்டீங்க. அவ்வளவு ஊழல் செஞ்சுட்டு இன்னைக்கு அண்ணா திமுக பற்றி விமர்சிக்கிறீங்க. எந்த தகுதி உங்களுக்கு இருக்கின்றது? இன்னைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற பொழுது 13 முன்னாள் திமுக அமைச்சர் மீது இதே புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு அவர்களெல்லாம் நீதிமன்றத்தில் ஏறி இறக்கிற பொழுது பத்திரிகையிலும் ஊடகங்களும் வெளிவந்தால் வருகின்ற தேர்தல் பாதிக்கும் என்று கருதிதான் இப்படி இல்லாததையும் கொள்ளாததையும் ஸ்டாலின் அவர்கள் ஊடகத்திலும் பத்திரிகையிலும் தெரிவித்து வருகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை என்பதை இன்னொன்னு சொல்றார். இன்னும் 3 மாசம் தான் இருக்குது. 3 மாசம் நாங்க ஆட்சிக்கு வந்துருவோம். அப்பெல்லாம் நீங்க எங்க இருப்பீங்க பாத்தீங்களா அப்படிங்கிற. நாங்க எங்க இருப்போம் எங்களுக்கு தெரியும். நீங்க எங்க இருப்பீங்க நீங்க உங்களுக்கு தெரியுமா? ஏற்கனவே 13 அமைச்சர் மீது, திமுக முன்னாள் அமைச்சர் மீது விரைந்து வழக்கு முடிக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து இந்த நீதிமன்ற வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, அவர் முடிவு பண்ணிட்டார். ஏன்னா இந்த திமுக முன்னாள் அமைச்சர் எல்லாம் மூத்த அமைச்சர், இவர்களா இருந்தா தன்னுடைய மகன் உதயாநிதி பதவிக்கு வர முடியாது, அப்படி பதவிக்கு வந்தாலும் இவர் விட மாட்டாங்க என்று எண்ணிதான் இப்படி பேசினா தானே அண்ணா திமுக வேகமா விரைந்து வழக்கு நடத்தி இவர்கள் எங்க போகணுமோ அங்க போக வைப்பாங்கன்னு எண்ணித்தான் பேசுகிறார். நாங்க நினைக்கிறோம். என்ன நீங்க பேசுறாரு? ஒண்ணுமே நடக்காத போது பேசுவதற்கு என்ன அவசியம்? எனக்கு முன்னாடி அமைச்சர் சொன்னாரு, மிக பிரமாண்டமாக சொன்னாரு, இன்னைக்கு ஒரு அரசாங்கம் சிறப்பாக நடைபெறுவதற்கு சான்று பல்வேறு விருதுகளை குவித்துக் கொண்டிருக்கின்றன. எல்லா துறையிலும் விருதுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இந்தியாவிலே பல்வேறு மாநிலம் இருந்தாலும் ஒவ்வொரு துறையிலும் சிறப்பாக செயல்படுத்தின் காரணமாக நமக்கு தேசிய விருது கிடைக்கின்றது.
இன்றைக்கு வேளாண்மையிலே உணவு தானிய உற்பத்தி தமிழ்நாடு முதலிடம் எஸ் கர்மான் விருதை நாம் பெறுகின்றோம். 2006 2011 கடுமையான மின்வெட்டு வேளாண் பெருமக்கள் பாதிக்கப்பட்டார்கள், தொழில் பாதிக்கப்பட்டது. இன்றைய தினம் மின்மிகை மாநிலமாக உருவாகி இருக்கிறது தமிழ்நாடு. இதனால் புதிய புதிய தொழில் தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கின்றன, புதிய வேலைவாய்ப்பு இளைஞருக்கு கிடைக்கின்றது. இதனால் மத்தியிலே தேசிய விருதை நாம் பெறுகிறோம். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை இன்றைக்கு சுகாதாரத்துறை சிறந்து விளங்கி இருக்கிறது. இந்தியாவிலேயே சுகாதாரத்துறை சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி அதையும் நாங்கள் தான் ஏற்படுத்தியிருக்கிறோம். 2011 மாண்புமிகு புரட்சி தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கிற பொழுது 132 பேர் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கு கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி. இன்றைக்கு பள்ளி கல்வித்துறைக்கு உயர்கல்வித்துறைக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்த காரணத்தாலே இன்றைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஸ்டாலின் அவர்களே பாராட்டு சாதனை படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஒரு மாநிலம் வளர வேண்டும் என்று சொன்னால் கல்வி அறிவு தேவை. அந்த கல்வி அறிவை கொடுக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கு இந்த பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் இன்றைக்கு விவசாயிகள் நிறைந்த மாவட்டம். அந்த வேளாண் பெருமக்களுக்கு நீர் முக்கியம். மனிதனுக்கு உயிர் எப்படியோ அதுபோல் வேளாண் பெருமக்களுக்கு நீர் உயிரை போன்றது. அந்த நீரை என்னுடைய அரசு முழுமையாக சேமித்து கோடை காலத்திலே நிலத்தடி நீரை உயர்த்தி வேளாண் பெருமக்களுக்கு தேவை நீர் குடிப்பதற்கு தேவையை உருவாக்குவதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்த அரசு அம்மாவுடைய அரசு முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு இந்த திட்டத்தை நிறைவேற்றி காட்டிக் கொண்டிருக்கின்றோம். இதற்காக சுமார் 1500 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு இன்றைக்கு பலாயிரக்கணக்கான ஏரிகளை தூர்வாரிகின்ற காட்சி பார்த்துக் கொண்டிருக்கிறது. எல்லாம் அற்புதமான திட்டம் அல்லவா? அதே போல இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்தை பிரித்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை தலைமுறையாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். அந்த கோரிக்கையும் நம்முடைய அரசு தான் நிறைவேற்றி. அதே போல மாவட்டம் பிரித்து ஒரே ஆண்டில் கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று மாநில அமைச்சர் சி வி சண்முகம் மரியாதைக்குரிய குபேரர்களும் மரியாதைக்கு பிரபவர்களும் மற்றும் கழக முன்னோடியெல்லாம் எங்களுடைய மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்ற விதமாக ஏழை எளிய மக்கள் இருந்த பகுதி எங்கே மருத்துவக் கல்லூரியோடு மருத்துவமனை வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையும் எங்களுடைய அரசு நிறைவேற்றி தந்திருக்கிறது. ஒரே இடத்தில் மாவட்டம், ஒரே இடத்தில் மருத்துவக் கல்லூரியோட மருத்துவமனை எந்த ஆட்சியிலே கிடைத்தது? அம்மா ஆட்சியிலே கிடைத்தது. அதே போல இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கு அந்த பகுதியிலேயே மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டுவதற்காக தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக்கை ஒரே நேரத்தில் கொண்டு வந்த ஒரே அரசு அம்மாவுடைய அரசு. அந்த வரலாற்று சாதனை படித்ததும் எங்களுடைய அரசு. ஒரு மருத்துவர் எம்பிபிஎஸ் படித்தவர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர், அவர்கள் அம்மா மினி கிளினிக்கில் இருப்பார்கள். காய்ச்சலோ தலைவலியோ வந்தால் உடனடியாக அந்த அம்மா மினி கிளினிக் சென்று சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். ஏழை மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டம் இங்கே கூட இருக்கிறது பாருங்க. தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக இங்கே ஏழை மக்களுக்கு வீடுகளை கட்டிக் கொள்கிற திட்டத்தை கொடுக்கிறோம். நல்ல சாலை வசதிகளை கொடுக்கின்றோம். பாலங்களை கட்டித் தருகிறோம். நதியின் குறுக்கே ஓடையின் குறுக்கே தடுப்பிலை கட்டி நிலத்தடி நீரை வீழ்த்து மக்களுக்கு தேவை நீரை கொடுக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் பிரதமர் வீடு கட்டு திட்டம் கொடுக்கப்படுகின்ற நிதி போதவில்லை என்று கோரிக்கை வந்தவுடன் ஒவ்வொரு வீட்டிற்கும் 70,000 ரூபாய் 2 லட்சம் வீடுகளுக்கு உடனடியாக 1804 கோடி விடுவித்த அரசு அம்மாவுடைய ஸ்டாலின் அவர்களே. அதே போல அம்மா இருசக்கர வாகனம் 2016 சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாண்புமிகு புரட்சி தலைவர் தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க.
நான் முதலமைச்சராக வந்தால் உழைக்கும் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் மானியத்தில் வழங்குவேன் சொன்னாங்க. அம்மா மறைந்தாலும் அம்மாவுடைய அரசு அம்மா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுவதுமாக இதுவரை 2,84,000 உழைக்கும் மகளிருக்கு இருசக்கர வாகனம் வழங்கிய அரசு எங்களுடைய அரசு. மருத்துவ காப்பீட்டு திட்டம் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் தற்போது அப்பொழுது மருத்துவ சிகிச்சை பெற்று வந்தீர்கள். அதை உயர்த்த வேண்டும் என்று மக்களிடத்தில் கோரிக்கை வந்தது. அந்த கோரிக்கையை ஏற்று மருத்துவ காப்பீட்டு அட்டை வச்சிருக்கிறீங்க. 2 லட்சத்துக்கு சிகிச்சை பெற்றுள்ளதை 5 லட்சமாக உயர்த்திய அரசு அம்மாவுடைய அரசு. அதே போல முதியோர்கள், உழைக்கும் திறனற்ற முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வேண்டும் என்று கோரிக்கை வந்தவுடன் தமிழ்நாட்டில் இருந்த அனைத்து முதியோர்களுக்கும் முதியோர் உதவித்தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்க என்பதற்காக 5 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து 90% முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கிய அரசு எங்களுடைய அரசு. வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் குரல் கொடுத்தார்கள். அந்த விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகையை வழங்கிய அரசு எங்களுடைய அரசு. கனமழையால் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் எங்களுக்கு இழப்பீடு வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது தாயுள்ளத்தோடு இழப்பீட்டு தொகையை கொடுத்துக் கொண்டிருக்கிற ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். இன்றைக்கு விவசாய பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே அதிக இழப்பீட்டு தொகையை விவசாயிகளுக்கு பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் இந்தியாவிலேயே. அதே போல கள்ளக்குறிச்சிக்கு அருகிலே ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா ஒன்றும் இந்த பகுதிக்கு பக்கத்திலே அருகாமையிலே அமைத்துக் கொள்ளும். சுமார் 1000 கோடி ரூபாயில 1100 ஏக்கர்ல பிரம்மாண்டமான கால்நடை மருத்துவர்களோடு கால்நடை ஆராய்ச்சி நிலையம் கட்டி கொடுக்கப்படுகிறது. இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் புதிதாக தோன்றி இவ்வளவு நன்மைகளும் குறுகிய காலத்தில் கிடைத்திருக்கின்ற சொன்னால் எங்களுடைய அரசு எந்த அளவுக்கு விரைந்து செயல்பட்டு என்பதை மக்கள் எண்ணி பார்க்கிறார்கள். நம்முடைய முன்னேற்ற கழக ஆட்சியில் இப்படிப்பட்ட திட்டங்கள் கிடைத்ததா? இப்பொழுதுதான் புகார் பெட்டி வச்சிருக்கார் திரு ஸ்டாலின். இப்பதான் புகார் பெட்டி வச்சிருக்கிறார். இவர் துணை முதலமைச்சராக இருந்தாரு, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தாரு. அப்பெல்லாம் மக்களை பார்க்கல, மக்களுக்கு தேவையான பிரச்சனையை தீர்க்கல, அவர் வச்ச கோரிக்கையை தீர்க்கல. காலம் போன கடைசியில இப்ப புகார் பெட்டி வச்சு மக்களுடைய பிரச்சனை தீர்க்கிறார். எண்ணி பாருங்க, எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார், எப்படி மக்களுக்கு கவர்ச்சிகரமான எண்ணங்களை சொல்லி கவர்ச்சிகரமான பேசி பேசி மக்களுடைய மனதை கலைத்து அதன் மூலமாக ஆட்சி பிடிக்க துடிக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். ஒருபோதும் நடக்காது. கனவோட நீங்கள் ஆட்சி பிடிக்க முடியாது. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இளஞ்சிங்கங்கள் நிறைந்திருக்கின்றன. இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புது ரத்தம் பாட்டப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு புது ரத்தம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது. ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணியும் பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று தொடர்ந்து அம்மாவுடைய ஆட்சி தொடரும். இதே புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி தொடரும் எங்களுடைய ஆட்சி. அது மட்டுமல்ல, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாக அனைத்து மாவட்டங்களுக்கும் நானாக நேரடியாக சென்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு 100 விழா எடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. 27/1/2021 அன்று புதன்கிழமை காலை 11 மணி அளவிலே இந்த நாடு செழிக்க, நாடு வளம் பெற, நாட்டு மக்கள் அனைத்து வளங்களும் பெற, நன்மைகள் பெற இரவென்றும் பகலென்றும் மாறாமல் உழைத்து நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய நினைவுகள் திறக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்திய திருநாட்டிலேயே எந்த தலைவருக்கும் இப்படிப்பட்ட நினைவிடம் கட்டப்பட்ட வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றையும் எங்களுடைய அரசு படைத்திருக்கின்றது. இப்படி சாதனை மேல் சாதனைகளை படைத்து
மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற அரசாக, மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்கின்ற அரசாக, ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வு உயர என்னுடைய அரசு தொடர்ந்து பாடுபடும் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்து மிகச் சிறப்பாக எழுச்சியாக இந்த நிகழ்ச்சியை நடத்திய நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு நன்றி தெரிவித்து, அது மட்டுமல்ல இன்னொரு செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். நான் ஏற்கனவே ஒரு திட்டத்தை கொண்டு வரலாம் என்று எண்ணி அதை துவக்கி நடைபெறுகின்ற வேலையிலேதான் இந்த புகார் பெட்டி வைக்கின்ற திட்டம் திரு ஸ்டாலினுக்கு கசிஞ்சு வச்சிருக்காங்க. முதலமைச்சரின் உதவி மையம் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட குறைதீர்ப்பு மேலாண்மை திட்டம் ஒன்றை அம்மாவின் அரசு செயல்படுத்தும் என்று நான் சட்டப்பேரவை 110 விதியின் கீழ் 15/9/2020 என்று நான் ஏற்கனவே அறிவித்திருக்கின்றேன். இத்திட்டத்தின் மூலம் மனுதாரர் வட்ட அலுவலகத்திற்கோ மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்திற்கோ தலைமைச் செயலாளருக்கோ நேரில் வர வேண்டிய அவசியம் இல்லை. தங்கள் வீட்டில் இருந்தபடியே கைபேசி தொலைபேசி மூலமாகவோ இணையதளம் வாயிலாகவோ தபால் மூலமாகவோ சமூக ஊடகத்தின் மூலமாகவோ தங்களது கோரிக்கையை தெரிவிக்கலாம். இத்திட்டம் தகவல் தொழில்நுட்ப துறையின் மூலம் 12.78 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைமுறைப்படுத்த 22/9/2020 அன்று அரசாணை வெளியிடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக 100 இருக்கைகள் கொண்ட உதவி மையம் ஒன்று ஏற்படுத்தப்பட உள்ளது. இம்மனுக்களை பெற்று பரிசீலனை செய்வதற்கு ஒரு மென்பொருள் வடிவமைக்கப்பட்டு தற்போது அதன் செயலாக்கம் பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. மின்னஞ்சல் கட்டுப்பாட்டு அறைக்கு தபால் மூலம் மனு, சமூக ஊடகம். இத்திட்டத்தின் மூலம் பல்வேறு அரசு துறையில் தொடர்பான தனது கோரிக்கைகளை உரைகளை மனுதாரர் ஒரே தளத்தில் பதிவேற்றம் செய்யலாம். உரைநீக்க முகாம்களிலோ இணையதளத்திலோ அரசு அலுவலர்களோ உரைநீக்க மனுக்களை பெறும்போது வேலைவாய்ப்பு கோரி பெறப்படும் மனுக்களே அதிகமாக உள்ளன. இதனையும் கருத்தில் கொண்டு இந்த மையங்களில் பெறப்படும் மனுக்கள் சம்பந்தப்பட்ட துறை மூலம் உடனுக்குடன் பரிசீலிக்கப்பட்டு தேவைப்படும் மனுதாரர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு உரிய வேலைவாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். மக்களின் கோரிக்கைகளை குறைகளை பல்வேறு சிறப்பு திட்டங்கள் மூலமாக உடனுக்குடன் நிறைவேற்றி தீர்த்து வைக்கின்ற அம்மாவின் அரசுதான் அரசு. நான் ஏற்கனவே 110 விதியின் கீழ் அறிவித்து அந்த அறிவிப்புகளுக்கு 90% பணிகள் முடிக்கப்பட்டு தற்போது மென்பொருளின் தன்மை பரிசோதனை நடைபெற்று வரும் இந்த தருணத்தில் தாங்கள் தான் புதிதாக ஒரு திட்டத்தை அறிவித்தது போல் எதிர்க்கட்சி தலைவர் அறிவித்திருப்பது நிந்தையிலும் நிந்தை. மக்கள் நலன் ஒன்றையே முன்னிறுத்தி அம்மாவின் அரசு செயல்படுத்தும் பல சீரிய திட்டங்களைப் போல முதலமைச்சர் உதவி மையம் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட குறைதீர்ப்பு மேலாண்மை திட்டம் மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெறும் என்பது உள்ளங்கை நெல்லிக்கணி என்பதை நேரத்திலே தெரிவிக்கின்றேன். இந்த திட்டத்தை ஏற்கனவே நான் சட்டமன்றத்திலே அறிவிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டு அந்த பணி 90% நிறைவேற்றப்பட்டுவிட்டது. பிப்ரவரி மாதம் துவங்கிருக்கிறோம். இந்த விஷயம் எப்படியோ கசிஞ்சு போய்தான் திரு ஸ்டாலின் புகார் பட்டியை வைக்க வந்திருக்கார். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் மக்களுடைய குறைகளை போக்குகின்ற ஒரே அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூற விடுகின்றேன். நன்றி, வணக்கம்.